Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் என்டிபிசியில் கேட்ட கொஸ்டின்ஸு. இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிற என்டிபிசி ஸ்டூடெண்ட்டுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஏஎல்பி ஸ்டூடெண்ட்டுக்கும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த சேனல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணால் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ராணி spent 6.25% of what she had if her expenditure amount to Rs 75. What amount did she have? எவ்வளோ மீது இருக்கும் அதான். ஓகே, இப்போ இவங்களோட இன்கம் என்னன்னு தெரியாது, ஆனால் அதிலிருந்து 6.25% ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ராணியோடைய இன்கம் நமக்கு தெரியாது, இன்கம்மு நமக்கு தெரியாது. ஓகேவா? அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே தானே? ஓகே, இப்போ அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க? 6.25%. எவ்வளோன்னு தெரியாது. இன்கம் எவ்வளோன்னு தெரிஞ்சால் தானே அதிலிருந்து இவ்வளோன்னு தெரியும், அது என்ன தெரியாது. மீதம் இருக்குது இந்த 75 எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. ஓகே ஓகே, இப்போ இதை நம்ம 6.25 இந்த பர்சன்டேஜை டிவைட் பை 100 வச்சுக்கலாம். இந்த எக்ஸை வச்சுக்கலாம் 75 இப்படி எழுதிக்கலாம். ஓகே தானே? இப்போ 6.25 எக்ஸு இந்த இது அப்படிங்க கொண்டு வந்துடும் 75 × 100. இப்போ இதங்க கொண்டு வந்துடலாம். இந்த இதை எக்ஸை அப்படியே இங்கே எக்ஸை மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. நான் எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. 75 × 100 6.25. இது வந்து ஸ்டெப்பாக போகணும். நீங்கள் உங்களுக்கு புரியறதுக்காக அவசியம் இல்லை நீங்கள் இப்படி பொருள்னு பண்ணணும். நீ வேகமாக இங்கேருந்தே டக்குன்னு இங்கே அடிச்சுட்டு வர முடியும். நான் அதுக்கு ஃபைனலாக கூட உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 100 இது இந்த இதை எடுக்கணுன்னா ரிமூவ் பண்ணணுன்னா மேலே 100 மல்டிபிள் பண்ணால் போதும். மேலே இங்கேயும் பண்ணாலே போதும், உங்களுக்கு இது வந்துடும். அப்போ இந்த இதை எடுத்துடலாம். அப்போ 75 × இந்த 2 0 மறுபடியும் 2 0 கீழே 625. இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் 1 3 3 25. இது வந்து 2 50 5. இப்போ இந்த இது கூட இருக்குது. இப்போ இங்கே வேலை இருக்கிறது வந்து உங்களுக்கு 30,000 / 25. ஒரு 25 1 மீதம் 5 இருக்குது 50. அப்போ 2 1200. அது எங்கே இருக்கு பாருங்க, இங்கே இருக்குது. ஓகே, இது பொறுமையாக பண்ணுறது. நீங்கள் இங்கேயே நீங்கள் அடிச்சுட்டு வர முடியும். ஓகேவா? இந்த இதுலேயும் இந்த இடத்துலையும் நீங்கள் 75 போட்டு 625. ஏன்னா இங்கே பாயிண்டில் இருக்கிறனால தான் நம்ம 100 சேர்த்தோம். அப்படியே நீங்கள் இங்கே அடிச்சுக்கலாம். இங்கே அடிச்சுன்னா ஆன்சர் நமக்கு கிடைக்கும். என்ன அடித்தோமோ இங்கே இந்த ஸ்டெப்புக்கு வந்துடும் டேரெக்டாக. 1 3 25 வந்துடும். இப்போ சிம்பிளி வேணால் நமக்கு அதே ஆன்சர் வந்துடும். ஓகே, நீங்கள் இப்படி இந்த ஒரே ஸ்டெப்லேயே பண்ண முடியும். ஆனால் இது எப்படி வருதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நார்மல் உங்களுக்கு பாருங்கள். இந்த நெக்ஸ்ட்டு 1/6 of the number exceed if 1/9 by 100. இந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இதில் முக்கியம் இப்போ தெரிஞ்சுக்கக்கூடியது இந்த எக்ஸீடு டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அப்படின்னா அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் இந்த வேலை 2 வேறு தான் கழித்தது. அங்கே வேலையில் 2க்குள்ளே வித்தியாசம் தான் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். 1/6 1/6. ஓகே தானே? இது எக்ஸு மைனஸு. அதே 1/x எவ்வளோன்னு தெரியாது, நம்பர் என்னன்னு தெரியாது, அதனால் 1/9 = 100. ஓகே தானே? இப்போ எக்ஸு 6 9. இது 2க்குள்ளே எல்சியம் எடுத்திங்கன்னா 18 வருது. 3018. இங்கே 18 இது 100. இப்போ இருக்கும்போது வெறும் எக்ஸ் தான் இருக்குது, 1 தான் இருக்குது எக்ஸு. இந்த இது இப்படி மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1200 ஆன்சர். இந்த நெக்ஸ்ட்டு வேல்யூ. இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, உங்களுக்கு பி வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ டேரெக்டாக அங்கேயே சப்மிட் பண்ணிடலாம். ஓகேவா? 3 ஸ்கொயரு 7 3 + 12. ஓகேவா? இது பண்ணிங்கன்னா 3 9 7 21 12. இது வேணா இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது ஆட் பண்ணினா 21 - 21 = 0. ஆன்சர் அங்கே இருக்குது சி. ஓகே, த நெக்ஸ்ட்டு. ஓகே, இஃப் த HCF 85 153 is expressible from
85x minus 153 வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுக்குள்ளே HCF பார்த்துருவோம். 85 உடைய இதை எப்படி பிரிக்கலாம்? 17 5 7 35 3 5 8. ஓகே, கரெக்டாகுது. ஓகே, அதே மாதிரி 153. அப்போ இதில் இருக்க 17 கன்ஃபார்மாக வருது. லாஸ்ட் டிஜிட் 3. அப்போ 6 9 எடுத்துக்கலாம். 9 இந்த 3 இதுவுமே சரி 9 வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. ஒரு செகண்டு. ஓகே, ஒன் செகண்ட். 9 9 63 6 ஒரு 9 9 15 கரெக்டாக வருது. அப்போ இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம், 3 × 3. ஓகேவா? அப்போ இதில் நல்லா பாருங்கள், இதில் இருக்கிறதுலேயும் இது மட்டும்தான் காமனாக இருக்குது. சரிதானே? இதுவும் இல்லை, இது இல்லை. இப்போ காமனாக HCF நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரிதானே? HCF நமக்கு கிடச்சிருச்சு. HCF 17ன்னு தெரிஞ்சிருச்சு. இது HCF கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவங்க கேட்டிருக்கு இந்த நம்பர், எக்ஸோட நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அது என்ன? 85x minus 153 இதுதான் 17 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான். இப்போ நீங்கள் இது அந்த சைடு வருங்க. 85x இந்த இது அங்கே வச்சுன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆயிருமா? 17 + 153 இது வந்துச்சுன்னா இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 70 வருது. 170. இப்போ எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ 170 / 85 இதை நம்ம அடிக்கிற போது நமக்கு 2 80 இருக்கா? 80 8 8 60 160 வருது. 5 5 10. அப்போ ஓகே அடிச்சோம்னா 2 வருது. எக்ஸோட வேல்யூ 2 சிம்பிளி பண்ணால். ஓகே, இதான். ஓகே, புரிஞ்சிருக்கு நம்பரே. ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு வேல்யூ இங்கே பாருங்க. இது ரொம்ப சிம்பிளானது தான், நல்லா பாருங்கள். இதை எப்படி இருக்குன்னா, இதை எக்ஸ்பிரஸ் இது 2⁻3 இப்படி இருக்குன்னா, இப்போ இதை 2 3 2 3 2 3 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது, கண்டினியூவாக போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதுதான் இதுக்கு மீனிங். அதே மாதிரி தான் இந்த இப்போ இதில் அவங்க ஆட் பண்ண சொல்கிறாங்க. சரிதானே? அப்போ இதே மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது கீழே இருக்கிறத நான் ஆட் பண்ணுறேன். 2 2 2 அடுத்தது 0.22 இது இருக்குது. அது அதே மாதிரி வந்துகிட்டே இருக்கும். 2 2 2 2 போகுது. ஃபஸ்ட்டு 2 இதை ஆட் பண்ணுங்க. அப்போ 4 5 வருது. சரிதானே? அப்போ 4 5 4 5 4 5ன்னு வரும். இப்படியே வரும். பாயிண்ட் இருக்குது இதில், இப்படி வரும். இப்போ இதை நம்ம எப்படி பண்ணணும்? 4 5 இந்த இது ரிப்பீட்டடாக வருது இல்லையா? இப்படி அதுக்கு தான் இந்த பார் போடுறோம். இதுதான் நமக்கு ஆன்சர். ரிப்பீட்டடாக வருதுன்றதை காட்டுறது தான் அந்த பார் கோட். ஓகேவா? இதுதான் சரியானது. எங்கே இருக்குது? இது ஆப்ஷன் 1. இந்த நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது அவங்க 2 இது கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கொயர் பண்ணாலே போதுமாச்சு. ஸ்கொயர் பண்ணுங்கள். A - B இங்கே ஃபார்முலா வந்து AB இருக்கு இல்லையா? 11 ஸ்கொயர் பண்ணோம். அப்போ ஸ்கொயர் பண்ணால் 5 இங்கே 11 வருமா? அப்போ இதில் -6 இதுதான். அது எங்கே இருக்குது? ஆப்ஷன் 1. ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் சில இதெல்லாம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணுற மாதிரி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வாங்க, இது வந்து டிஏக்குள்ளது. டிஏ கொஸ்டின், டேட்டா இன்டர்பிரேஷனில் வரக்கூடிய கொஸ்டின்ஸு. இதில் கொடுத்துருக்குது அவங்க ஒரு பேக்கரி இது வச்சுருக்காங்க. அதில் வீக்லி கன்சிஸ்டன்சியாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடியது டைம் இந்த டெவலப் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இஃப் த பேக்கரி ஹேட் ப்ரொடியூஸ்டு த சேம் நம்பர் ஆஃப் சைக்கிள் in all 5 weeks as they produced in a week with the maximum production, how many additional cycle would the factory have produced? இதான் கேட்டிருக்குது கொஸ்டின்ஸ். ஓகேவா? அப்போ முதல் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் இங்கே இருக்கு இல்லையா? நம்பர் ஆஃப் சைக்கிள் ப்ரொடியூஸ் இருக்கு இல்லையா? இதுதான் நமக்கு தேவை. அதில் 5th லாஸ்ட் உள்ளதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் அடிஷ்னல் இதுதான் கேட்டிருக்காங்க. நம்ம மொத்தமாக இது ஃபஸ்ட்டு 1400 அதிகபட்சம் இருக்குது. அதுதான் மேக்ஸிமம். அவங்க சொல்கிறது மேக்ஸிமம். அது எத்தனை வீக்கு? 5 weeks. ஓகே, அடுத்து இதெல்லாம் அடிஷ்னல் தானே. மற்றதெல்லாம் ஃபஸ்ட் வீக்கு, செகண்ட் வீக், தேர்ட் வீக்கு இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணால் போதுமானது. 800 + 1360 + 1000
ப்ளஸ் 900 ப்ளஸ் 1400 இதெல்லாம் ஆட் பண்ணலாம். இதை நீங்கள் இது பண்ணும்போது 00 20 அப்போ நமக்கு 7000 வருது. இதெல்லாம் ஆட் பண்ணால் 1000 2300 2300 5000 டோட்டலாக 5460 வருது. ஓகே, ஆட் பண்ணலாம். ஒன்று 2 3 இதில் ஒன்று போட்டிங்கன்னா 4 5 5660 ஓகே வந்துருச்சு. இப்போ இதை நீங்கள் மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணால் நமக்கான ஆன்சரு 0 6னா 4 10 4 9 5 1. இது எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் 3. ஓகே, த நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் வாட் இதெல்லாம் மற்றதெல்லாம் பாருங்கள். இந்த டைம் டேபிள்லாம் பார்த்துக்கோங்க. வாட் would be the maximum amount of increase in sales for the baker if all customer who brought any type of bread would also have brought either cake and pastries or biscuit. இது ஓகே. ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் பிரெட் சேல்ஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் இதில் இருக்குது. மேக்ஸிமம் என்ன இருக்குது போயிருக்குது? வாட் டைப், எனி டைப்பு, எல்லா டைப்பும். அப்போ இந்த 2 இது இருக்குது பிரெட்டு கஸ்டமர்கிட்ட போயிருக்குது. ஃபஸ்ட்டு 40 + 60 இதான் இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், கேக் அண்டு பஸ்டர்ஸ் இதுதான். இது சேல்ஸ் ஆஃப் த நம்பர்ஸ் இன்க்ரீஸா சேல்ஸ் இந்த கொஞ்சம் தெரியாமல் இருக்குது இதில். நான் கஸ்டமர்ஸ் சேல்ஸ் வாட் இஸ் தட் இது. இப்போ இதை ரோஸ்டர் அண்டு போஸ்டர்ஸ் 210/14 இது இருக்குது டோட்டலு. அதோட கஸ்டமர்ஸ் தான் இது 14. ஓகேவா, இதுதான். இப்போ 56 இங்கே வந்து 60 16 தப்பாக இருக்குது. 16 சாரி ப்ளஸ் 16. அப்போ இது 56 × 210. இதை நம்ம இதை அங்கே அடிக்கலாம். 14 5னா ஏன்னா நமக்கு 15 பார்த்தீங்கன்னா 225. அப்போ அது பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ அதனால் நம்ம பண்ணிடலாம். இங்கே பார்க்குற போது இந்த இது வர்றது வாய்ப்பு இருக்குது. 14 15 522 5 7 4 1 0 1 2. அப்போ இங்கே 15. ஓகே, இங்கே 15 இருக்குது. அப்போ 56 × 15. இப்போ இதை நம்ம லாஸ்ட் டிஜிட் வச்சே போகலாம். 5030 எல்லாத்துலேயும் 0 இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ. ஓகேவா, அப்போ இதை நம்ம மல்டிபிள் பண்ணி ஆகணும். நீங்கள் 56 15 மல்டிபிள் பண்ணி ஆகணும். அப்போ 5030 25 8 2 6 5 0 4 8 840 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆன்சர் இதுதான். ஓகே, சிம்பிள் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட்டு வாங்க, இது இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. கேர்ள்ஸு பாய்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, அதேமாதிரி ஸ்கூலு காலேஜ் யூனிவர்சிட்டியில் இருக்காங்க. இதோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. இந்த மாடல்லையும் கேட்பாங்க. நல்லா பாருங்கள். இதில் கொஸ்டின் வைங்க. காலேஜ் டீச்சர்ஸ் அண்டு ஸ்கூல். காலேஜ் இதுதான் காலேஜ், இதில் டீச்சரு சரிதானே, இதுதான் டீச்சர். அதே மாதிரி ஸ்கூல் கேர்ள்ஸ், ஸ்கூலோடைய கேர்ள்ஸ். ஓகேவா, அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு 1500 இதுதான்
டீச்சர் இவங்க ஸ்கூல் கேர்ள்ஸ் இவங்க வந்து ஓகே இது அடிங்க 1 2 அப்படியும் 1:2 எங்கே இருந்து பாருங்கள் ஆன்சர். இந்த நெக்ஸ்ட்டு இதுவும் அதே டைம் டேபிள் தான், பட் ஆனால் கொஸ்டின் மாதிரி இருக்கு. டோட்டல் ஸ்டூடெண்ட் டு த டோட்டல் ஸ்டூடெண்ட் ரேஷியோடையது காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ், காலேஜ் டு காலேஜ் யூனிவர்சிட்டியோட டீச்சர்ஸ். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, இந்த எல்லா ஸ்டூடெண்ட்டு நமக்கு தேவை. ஓகே, இதில் இருக்க கேர்ள்ஸு இந்த ஸ்டூடெண்ட் ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சு நான் கவுண்ட் பண்ணிக்கலாம். இதை பண்ணோம்னா 3 12 அப்போ 27 0 இங்கே இருக்குது. இதில் வந்து 6 12 1 3 4 5 இதை ஆட் பண்ணலாம். அவ்வளோதான், 1 செகண்ட். அங்கே தப்பாக வருது, அதான் அதிகமாக வர மாதிரி இருந்துச்சு, தப்பு. இங்கே ஸ்தானங்கள் கரெக்டாக இருக்குண்ணே, நம்ம நார்மலாக வந்துடுறேன். இப்போ 3000, இங்கே 9000, இது 15. ஓகே, இது மட்டும் 27. தென் நெக்ஸ்ட்டு 2500, 11 16 005 9 2. ஓகே, இப்போ 29500 00565. ஓகே, இதுதான் நமக்கு டோட்டலாக வந்திருக்குது. ஓகேவா, அப்போ நான் அங்கே எழுதிடலாம். இது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறேன் சைடில். 56500. ஓகே, இது நோட் பண்ணி வச்சுக்கலாம். மொத்த ஸ்டூடெண்ட் எடுத்தாச்சு நம்ம. இப்போ நம்பர் ஆஃப் காலேஜ் அண்டு யூனிவர்சிட்டி டீச்சர்ஸு, காலேஜு யூனிவர்சிட்டி இதில் தான் எவ்வளோ நமக்கு வருது? 3500. சரிதானே? ஓகே, 2 0 அடிச்சுக்கோங்க. இது அடிக்கிற போது 7 5 35, 1 5 1 5 5 எங்கே இருக்குன்னு பாருங்கள். 113.7 எங்கே இருக்குது? இதுதான் பி. ஓகே, அதை ஆட் பண்ணுறது தான். இது ஆட் பண்ணுறதுல கொஞ்சம் டைம் எடுத்தாச்சு. நீங்கள் பாருங்கள், ஈஸியாக பண்ணணும், ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண வேண்டியது. பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக தெரியும், நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். வாழ்க வளமுடன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.